ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பேசிக்காக லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓகேவா, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன் இது ரொம்ப பெருசாக இருக்குது. we will reduce the size little bit. ஓகே, ஸோ லேப்லாஸ் ஓகே what we'll do, we will increase Laplace, okay, Laplace transform definition Laplace transformோட டெஃபினிஷன் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஸோ பேசிக்காக definition, right, spelling. So basic definition ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரை டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ we will reduce the size of this, it's too big. ஓகே, ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டெஃபினிஷன் நம்ம என்ன பண்ணுவோம் டிஃபைன் பண்ணுறதுக்கு let us consider, okay, let, right, f of t வந்து ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனாக எடுத்துக்குவோம். we will take real valued ஃபங்க்ஷன் f of t வந்து ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஸோ ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல டெஃபினேஷனாக எழுதிடுறேன், அப்புறம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா let, ரொம்ப பெரிய சைஸ் இருக்கு. ஓகே, let f of t ஓகேவா be a real, right, real valued function, real valued function of the variable t. ஓகேவா, ஸோ ஒரு வேரியபிள் இருக்குது, என்ன வேரியபிள்னா டீங்கிற வேரியபிள் இருக்குது. ஸோ அந்த வேரியபிளுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதாவது எஃப் ஆஃப் டீங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து டீங்கிற வேரியபிளை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ பட் இந்த டீயோட லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் I'll write it in next line so that it will be, so here t limit is boundaries, or the t value is t, right, the t value is t tends to t is less than 0, right, t is less than 0. so இது தான் கண்டிஷன். ஸோ we have some function, அந்த ஃபங்க்ஷன் வந்து f of tங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ f of tங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து டீயை பொறுத்து, டீங்கிற வேரியபிளை பொறுத்து இருக்குது. அந்த டீயோட வேல்யூஸ் வந்து லெஸ் தென் 0ங்கிற கண்டிஷனில் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மும் டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஓகே, ஸோ தென் right, so then the Laplace transform, அதாவது Laplace transform LTன்னு எழுதிக்கிறேன், of Laplace transform of f of tன்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எழுத போகிறோம் இப்போது. ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, அது வந்து எஃப் ஆஃப் டி. அந்த எஃப் ஆஃப் டிங்கிற ஃபங்க்ஷன் டீங்கிற வேரியபிளை பொறுத்து இருக்கும். அந்த டீங்கிற வேல்யூஸ் வந்து
greater than z பேசிக்கலாக ரியல் வேல்யூ the டீயோட வேல்யூஸ் வந்து ரியல் வேல்யூஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, நான் நெகட்டிவ்ங்கிற மாதிரி. ஓகே, கிரேட்டர் தென் ஜீரோ எல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸ் மாதிரி. ஸோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிட்ட ஃபங்க்ஷனோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போது எழுத போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் டீங்கிற ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷன் டீங்கிற வேரியபிளை பொறுத்து இருக்குது. டி வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி இருக்கும்? இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity. ஓகே, I'll write it little bit down. ஸோ என்ன பண்ணுறோம்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். பேசிக்காக லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டீங்கிற ஃபங்க்ஷன், அதாவது எஃப் ஆஃப் டீங்கிற ஃபங்க்ஷனுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து இப்போ எழுதுகிறோம் 0 to infinity. அடுத்தது e பவர் மைனஸ் st, ஓகேவா, e பவர் மைனஸ் st இன்ட்டு எஃப் ஆஃப் டி, ஓகேவா, எஃப் ஆஃப் டி. அடுத்தது dt. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, எஃப் ஆஃப் டீங்கிற ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் எழுதும்போது இந்த ஃபார்மில் தான் நம்ம எழுதுவோம். சரியா? ஸோ இது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபார்ம் மாறும். அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் இருக்குது, இல்லை ஒரு பராமீட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து எஸ். ஸோ இந்த எஸ் வந்து ஒரு ரியல் வேல்யூடு பராமீட்டர். ஓகேவா? ஸோ இங்கே எஸ்ஸுங்கிறது ஒரு ரியல் வேல்யூ பேராமீட்டர். ஓகே, ஸோ எஸ் இஸ் ரியல். ஸோ பேராமீட்டர், அந்த எஸ் பேராமீட்டர் வந்து ஒரு ரியல் வேல்யூடு பேராமீட்டர். ஓகேவா? ஸோ இங்கே எஸ் வந்து ரியல் ஹியர் எஸ் இஸ் ரியல் வேல்யூ பாராமீட்டர். ஓகேவா? ரியல் வேல்யூ பாராமீட்டர் எஸ்ங்கிறது வந்து ரியல் வேல்யூ பேராமீட்டர். ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ இங்கே எஃப் ஆஃப் டி, இந்த எஃப் ஆஃப் டியை நம்ம வேறு ஃபார்மில் கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ எஃப் ஆஃப் டிங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எஃப் ஆஃப் டி அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபாலோயிங் மேனரில் எழுதுவோம். ஓகேவா? எப்படி எழுத போகிறோம்னா, ஸோ எஃப் ஆஃப் டி இதை வந்து சிம்பாலிக்காக எஃப் ஆஃப் எஸ் அப்படின்னு கூட எழுதுவோம். ஓகேவா? ஸோ பேசிக்காக எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுதுவோம். ஓகே, அடுத்தது ஆர் இல்லைன்னா எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் ஆஃப், ஓகே, இல்லைன்னா இங்கே எழுதுகிறேன் கீழே. ஸோ ஆர் எல் ஆஃப், ரைட், எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. ஸோ இப்படி கூட நான் அதை எழுதுவேன். ஸோ இந்த மாதிரி டினோட் பண்ணுவோம். எஃப் ஆஃப் டி இஸ் டினோட்டட் பை சிம்பிள் எஃப் ஆஃப் எஸ் ஆர் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி அப்படின்னு நம்ம எழுத முடியும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? ஸோ இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்போ இருக்கு இல்லையா, அது எப்படி எழுதுவோம்? இப்போது எல் ஆஃப், ஓகேவா? ஸோ பேசிக்காக இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம கைண்ட் ஆஃப் டிஃபைன் பண்ணுறோம். எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுதலாம் ஈக்குவல் டு ஆர் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity, 0 to infinity இ பவர் என்ன எழுத போகிறோம்? இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. ஸோ இதை தான் நம்ம இப்போது டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க. ஸோ இப்படி எழுதலாம். இது பேசிக்காக நீங்கள் எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுதிக்கலாம், இல்லைன்னா எஃப் ஆஃப் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி அப்படிங்கிற மாதிரி கூட அது நீங்கள் இதை எழுத முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, லேப்லாஸ் உங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ அந்த வேல்யூஸ் வந்து எப்போ நம்மளுக்கு ஒரு டிஃபைன்ட் வேல்யூஸாக இருக்கும், இல்லை எப்போ அது வந்து ஒரு வேல்யூடு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மாக இருக்கும், எப்போ அது வேல்யூடு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மாக இருக்காது அப்படிங்கிற கண்டிஷன் பார்ப்போம். ஸோ பேசிக்காக இங்கே
இப்போது எல் ஆஃப் ரைட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் நம்ம கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனுக்கு ரைட். ஸோ கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனுக்கு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி எக்ஸிஸ்ட் எப்போ எக்ஸிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஒன்லி எக்ஸிஸ்ட் ஒன்லி எப்போ எஃப் ஆஃப் ஒன்லி எஃப் ரைட் ஒன்லி எஃப் ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் கிளியராக எழுதலாம். ஸோ ஒன்லி எஃப் ஓகே இஃப் integral over 0 to infinity right e power minus st f of t dt இந்த வேல்யூஸ் வந்து converges for இது வந்து f of t converges for some value of s. ஸோ எஸ்ங்கிறது ஒரு பேராமீட்டர், ரியல் வேல்யூ பேராமீட்டர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து கன்வெர்ஜஸ், ஏதாவது ஒரு எஸ் வேல்யூக்கு கன்வெர்ஜஸ் ஆச்சுன்னா தான் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்மளுக்கு கிடைக்கும். இஃப் நாட் அப்படி இல்லை, கன்வெர்ஜ் ஆகல, இஃப் டசன்ட் கன்வெர்ஜஸ், இஃப் 0 to infinity e power st f of t. I'll write it as, give some space and then write it. So if suppose right, so suppose if e power right, e power basically 0 to infinity e power st f of t dt not converges for some value of s, some value of s அப்படின்னா yes, then what, f of t right, l of f of t does not exist. ஓகேவா, does not exist. ஸோ இதுதான் லேப்லாஸ்க்கான டெஃபினிஷன். ஸோ நீங்கள் வந்து ரீகலெக்ட், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதுக்கு எப்படி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எழுதுறதுங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா. ஸோ பேசிக்காக என்ன பண்ணணுன்னா, ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை எடுத்து இந்த பேராமீட்டர் 0 to integral over 0 to infinity e power minus st right, e power minus st, அடுத்தது f of t நீங்கள் எடுத்துக்கிட்ட ஃபங்க்ஷன் இன்ட்டு dt அப்படின்னு போட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த இன்டெக்ரல் நம்ம சால்வ் பண்ணும்போது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிடைக்கும் ரைட். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் டெஃபினிஷன். ஸோ ஃபங்க்ஷன் f of tங்கிறது வேறு மாறும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்ணி you can do the integral and get the Laplace transform of that particular function. Okay, so